அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆன்சர் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 2024 குரூப் 1ல கேட்கப்பட்ட பாலிட்டி சம்பந்தப்பட்டுள்ள ஒரு 10 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவாலுவேட் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இது ரெண்டையும் எவாலுவேட் பண்ண சொல்றாங்க. எதை அப்படின்னா கவர்மெண்ட் மீடியா இன் எலெக்ஷன் அண்ட் ஓட்டிங் பிஹேவியர் இன் இந்தியா. கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் வாக்கு நடத்தை மற்றும் தேர்தலின் போது அரசாங்க ஊடகத்தின் பங்கு மற்றும் பொறுப்புத்தன்மையை குறித்து மதிப்பீடுக எவாலுவேட் பண்ண சொல்றாங்க. எவாலுவேட்னா அதோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அவுட்கம்ஸ் வந்து நீங்க சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ மேக்சிமம் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில பாசிட்டிவான வேல்யூஸை நம்ம சொல்லிடுவோம். அது போக பிரச்சனைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இதான் எவாலுவேட் பண்றதான ஒரு இது. இப்போ பேப்பர் நம்ம வந்து எவாலுவேட் பண்ணி தர சொல்றோம். ஒரு தட்டு பேப்பர் எவாலுவேட் பண்ணா அவர்கிட்ட நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா மட்டும் காணாது. என்னெல்லாம் சொல்லணும், நிறைய நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் கண்டுபிடிச்சு இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்றதுக்கு பேர் தான் எவாலுவேஷன். இப்போ பேப்பர் திருத்தும் போது பேப்பர்ல ஏன் மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க, பழைய இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பேப்பர் திருத்திட்டு எவாலுவேட் பண்ணிட்டு 5 மார்க் போட்டிருப்பாங்க, சில கொஸ்டினுக்கு 4 மார்க் போட்டிருப்பாங்க, சில கொஸ்டின் 2 மார்க் போட்டிருப்பாங்க. இப்போ எவாலுவேட் பண்ணி சைடில் எழுதியிருப்பாங்க, இதுல இதெல்லாம் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எவாலுவேட் அப்படிங்கிறதுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 அவுட்கமே சொல்லணும். இதை சரி செய்யறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ இதை நீங்க இது பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அனலைசிஸ் அப்படின்னு சொல்லும் போதும் அதே மாதிரியான ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்கணும். ஸோ எவாலுவேட் சொல்லும்போது மதிப்பிடுறோம், அவ்வளவுதான். அதை மதிப்பிட்டு சொல்லும் பொழுது இது நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அவுட்கமா இருக்கு, இல்ல இது வந்து ஒரு பயன் உள்ளதாக இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அங்க சொல்ல வர்றோம். அனலைசிஸ்ன்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி நம்ம வந்து மதிப்பு ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவ்வளவுதான். சரி, இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதிடலாம்னு பார்த்துருவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க் இருக்கு, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கு, பார்த்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எவாலுவேட் த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் மீடியா. ஸோ கவர்மெண்ட் மீடியா இன் எலெக்ஷன் அண்ட் ஓட்டிங் பிஹேவியர் இன் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் மீடியானா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சம்பந்தமா உள்ள தகவல்கள், செய்தி எல்லாத்தையுமே சோசியல் மீடியால தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஸோ சோசியல் மீடியா அதை விட்டு பல தனியார் செய்திகள் மூலமாகத்தான் நம்ம வந்து நடப்பு செய்திகள் என்ன, எலெக்ஷன் செய்திகள் என்னெல்லாம் பார்க்குறோம். ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ இந்த மாதிரி சில நிறுவனங்கள் வந்து இந்திய அரசாங்கத்தால பிரசார் பாரதி சபா ஆக்டுக்கு கீழே நிறுவப்பட்டிருக்கு. இவை ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வானொலி ரீதியாகவும் தொலைக்காட்சி ரீதியாகவும் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நிறுவனங்கள். பட் வந்து இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம டிடி சேனல்லாம் யார் அதிகமா பாக்குறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான ஆட்கள் யாராவது பார்ப்பாங்க. மற்றபடி பொதிகை சேனல், இந்த டிடி சேனல் அப்படிலாம் யாரும் கடகடன்னு ஓட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த டிடிங்கிறதும் ஆல் இண்டியா ரேடியோ, வானொலி இருக்கு இல்லையா, இது ரெண்டும் இந்த எலெக்ஷன் டைம்ல எப்படி ஒரு பொறுப்புள்ள வாக்காளர்களை உருவாக்குவதற்காகவும் எலெக்ஷன் பத்தியுள்ள தகவல்களை கொண்டு சேர்க்கிறதுக்கும் எப்படி பயனுள்ள விதத்துல இருக்கு. இது இந்த கொஸ்டினே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அரிய ஒரு கேள்விதான். ஏன்னா இன்னைக்குள்ள கான்டெக்ட் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனை டைரக்ட் கேம்பெயின்ஸ் பார்க்கும், தொலைக்காட்சியில பாக்குறோம், ஏதாவது நியூஸஸ்ல உட்காந்து டிபேட் பண்றாங்க, அரசியல் கட்சி நிபுணர்கள் இதை செய்யறேன் அதை செய்யறேங்கிற அஜெண்டா சொல்றாங்க, விளம்பரம் கொடுக்குறாங்க, யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ல வராங்க. இப்படி ஃபுல்லா தனியார் சேனல் அதிகமா ஆக்கிரமிப்பு பண்ணதுனால அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு தெரியாம போயிருச்சு, மறைக்கப்பட்டு விட்டதாக இருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் மீடியா எலெக்ஷன்ல என்ன செய்யுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதோட ரோலே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ பொதுவாக வந்து கவர்மெண்ட் மீடியான்னு சொல்லும்போது இந்த இடத்துல தூர்தர்ஷன் அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு டெலிவிஷன் சேனல், ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிறதும் இதுவும் அரசாங்கத்தான ஒரு வானொலி. இது இல்லாம ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களுக்கு இதுதான் என்டர்டெயின்மெண்ட், இதுதான் அரசு சொல்லக்கூடிய. அப்ப இவ்வளவு பரவலா சேனல்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கணும், ஆல் இண்டியா ரேடியோல சொல்ற தகவல் தான். இன்னைக்கு மழை பெய்யுன்னு சொன்னாங்கன்னா அந்த தகவலை தான் அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, அதுல இருந்து தகவல் எடுத்துக்கிறோம். இல்ல அப்படின்னா போன்ல மெசேஜ் பாக்குறோம், அப்ளிகேஷன் இருக்கு, கூகுள் போனா காமிக்குது, ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்கு, உடனுக்குடனே ஸ்பாட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறோம். இதுல நிறைய மிஸ்கண்டென்ட்டும் நிறைய இருக்கு. ஆனா கவர்மெண்டோடைய ஆத்தென்டிகேட்டடான இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். சோ பாருங்க, தூர்தர்ஷன் அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ ஃபங்க்ஷன் அஸ் அ பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டர்ஸ். இவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்ஃபார்ம்டு சாய்ஸ் அப்படின்னா, அதாவது மக்களுக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாருக்கும் சொல்லணும். அவங்களுடைய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிய வைக்கணும். அதுதான் இன்ஃபார்ம்டு சாய்ஸ். இப்போ பெஸ்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த எலெக்ஷன்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க,
என்னென்ன கட்சிகள் என்னென்ன சின்னத்துல கலந்துக்கிடுதுனாலும் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப மக்களுக்கு வந்து அந்த இன்ஃபார்ம்டு சாய்ஸ சொல்றதுக்கும், ஓட்டு போடுறதுக்கான அவேர்னஸ், வோட்டர் அவேர்னஸ் அண்ட் நியூட்ரல் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன். எந்த கட்சி சார்பாகவும் பேசாம நடுநிலைமையாக கட்சிகள் என்ன சொல்ல வர்றாங்களோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த மீடியாக்களுடைய பொறுப்பு. ஸோ இதோட லீகல் சப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கு. சூப்பர்வைசரி பவர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்ட் டு மீடியா. ஸோ மீடியாவில் கூட என்னென்ன தகவல்களை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட இருக்கு. ஸோ சூப்பர்வைசரி பவர் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்டெண்ட் டு மீடியா. ஸோ இதே மாதிரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951லயும் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 39A என்ன சொல்லுதுன்னா ஈக்குவல் ஏர் டைம் ஃபார் ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ். அதாவது இந்த சட்டம் வந்த காலகட்டத்துல அதாவது வானொலி ரீதியாக மக்கள்கிட்ட ஒரு கட்சியோட அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட எல்லா கட்சியோடையும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய தகவல்கள் அவங்களுடைய அஜெண்டா அதாவது தேர்தல் பரப்புரைகளை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில சமமான நேரம் பகிர்ந்து அதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது இவங்களுடைய ரோல். எலெக்ஷன் கமிஷனுடைய மேற்பார்வையும் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டோட செக்ஷன் 39A பிரகாரமும் ஈக்குவல் ஏர் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏர் டைம்னா இந்த இடத்துல எதை மீன் பண்றாங்க அப்படின்னா தகவல் வந்து அப்போ வந்து வானொலி வழியாக தானே பரப்புனாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு கட்சி ஏன்னு ஒரு கட்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குனாங்கன்னா பிங்கிற கட்சிக்கும் 15 நிமிஷம் ஒதுக்கணும். இது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்னு பார்க்கக்கூடாது. ஸோ இதுதான் அவங்களுக்கான லீகல் சப்போர்ட்ஸ் இப்படி இருக்குது. இன்னும் பிரசார் பாரதி ஆக்ட் 1990 இருக்கு, நிறைய பிரிவுகள் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்ட இடத்துக்குள்ள போயிடும். ரோல் ஆஃப் கவர்மெண்ட் மீடியா இன் எலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் மீடியாவுக்கு எலெக்ஷன் டைம்ல என்னென்ன வேலைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டக்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். இப்போ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெலிவிஷன்லயே ப்ரோக்ராம்ல எல்லாத்துலயும் அவேர்னஸ் சொல்லிடுறாங்க, நியூஸ் பேப்பர்ல சொல்லிடுறாங்க. முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னா இவங்க தான் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நோ ஓட் ஃபார் நோட், நோ ஓட் ஃபார் நோட் அப்படின்ட்டு ஒரு கேம்பெயின், அதாவது காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ப்ராட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன் சச்சஸ் போலிங் டேட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர், அதாவது எப்படி தேர்தலில் போய் வாக்கு செலுத்தணும், எப்படிலாம் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு, என்னைக்கு தேதியில வந்து எலெக்ஷன் நடக்குது, அன்னைக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தகவல்களை சொன்னீங்கன்னா ஊர் மக்கள் வந்து கிராமத்து மக்கள் எலெக்ஷனை நமக்கு எதுக்கு போட்டு அப்படின்ட்டு அவேர்னஸ் இல்லாம வேலையை பார்க்க போயிடக்கூடாது. இப்போ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம்ஸ். இதே மாதிரி ஸ்வீப் அப்படின்னு 2009 பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாங்க. இதன் மூலமாக அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட எலெக்ஷன் வரப்போகுது, இப்ப நமக்கே அடுத்த மாசம் அடுத்த வருஷம் வந்து எலெக்ஷன் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் வரும் பொழுது எலெக்ஷனுக்கான பிரத்யேக தயார்படுத்தணும், மக்களையும் தயார்படுத்தணும். மக்களுடைய ஒரு அடிப்படை கடமைன்னு நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்கும். அப்போ இவங்க தான் அந்த ரோல் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்வீப் 2009 அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து எலக்டோரல் எஜுகேஷன், அதாவது தேர்தல் சம்பந்தப்பட்டுள்ள அறிவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை செய்யறாங்க. ஸ்வீப் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு. அதோடைய வேலையும் எடுத்து இவங்க ப்ராட்காஸ்ட் பண்றாங்க, அந்த தகவல்களை இவங்க கொஞ்சம் பரப்புறாங்க. அதுக்கப்புறம் கிவ் ஃப்ரீ ஈக்குவல் ஏர் டைம் ஃபார் ரெகக்னைஸ்ட் பார்ட்டி. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு தேசிய கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒரு 6 கட்சிகள் இருக்குன்னா அந்த 6 கட்சிகளுடைய அஜெண்டாவையும் சமமாக பரப்புவதற்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அடுத்தது கண்டக்டிங் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். முதன் முறையாக ஓட்டு போட போறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது, பெண்களுக்கு எப்படி வாக்கு செலுத்தணும். இப்போ வந்து ஃபுல்லா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. முன்னாடி எலெக்ஷன் போகும்போது என்ன கொண்டு போகணும், எத்தனை மணிக்குள்ள எலெக்ஷன் பூத்துக்கு நம்ம போகணும், சாயங்காலம் 6 மணிக்கு மேல போனோம்னா எப்படி எலெக்ஷன் பூத்துல ஓட்டு போட முடியாது, பகல்ல காலையில் எத்தனை மணிக்குள்ள நம்ம போகலாம், என்ன ப்ரூஃபை நம்ம எடுத்துட்டு போகணும், ஒரு போட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்ன வேணும், இந்த மாதிரி எல்லாவற்றையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மூலமா நேரம் ஓட்டு போட போறவங்களுக்கு கண்டக்ட் பண்ணணும். ஒரு ஜனநாயக கடமை இது, பொதுமக்களுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் இவங்களுடைய ரோலா இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பொறுப்பு என்னென்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணணும், நடுநிலையா இருக்கணும். அதாவது எந்த பார்ட்டிக்கும் ஆதரவாக நியூஸை பரப்பிடக்கூடாது. மஸ்ட் அவாய்ட் பார்ட்டிசன் பயாஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு கட்சி சார்பாக நடுநிலை தவறி செயல்படக்கூடாது, எப்பவுமே நியூட்ரலிட்டி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களோட முதன்மை. இப்போ கவர்மெண்ட் ஆளுங்கட்சி இருக்கு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவான செய்திகள் அந்த கட்சி சார்பாக உள்ளதே ரொம்ப நேரம் பரப்பிடக்கூடாது.
அதெல்லாம் பார்த்தா ஈக்குவல் ஏர் டைம்னு ஒன்று பார்த்தோம். நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட டைரக்டிவ்ஸ், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் கீழே தான் நம்ம தகவல் பரப்புறோமா, அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் நம்ம மீறாம இருக்குமாங்கிறதையும் இவங்க செக் பண்ணணும். ஸோ என்ஷூர் கண்டென்ட் கம்ப்ளைஸ் வித் எலெக்ஷன் கமிஷனோட டைரக்டிவ்ஸ். அடுத்தது இவங்க இன்னொரு ரோல் என்ன இருக்குன்னா, பிரச்சார் பாரதி இவங்க எல்லாருமே ஒரு ஹிந்தியில மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எனக்கு ஏதோ ஒரு கடமை சும்மா ஹிந்தியில மட்டும் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு பேராம ரீஜனல் லாங்குவேஜஸ் அண்ட் மல்டிபிள் டயலாக்ட்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்கணும். ஸோ புரிய வைக்கணும், ஆக்சசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய ஒரு பொறுப்பு இருக்கு. அதாவது ஏதோ கடமைக்காண்டி செஞ்சுட்டு போயிடக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும். அதாவது ஒரு கட்சி சார்பாக ஏதாவது தகவல் சொல்லும் பொழுது தவறான தகவலை சொல்லிடக்கூடாது. ஒரு தனியார் செய்தி நிறுவனம் வந்து தவறான தகவல் சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அதுவே தவறு தான். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் வந்து ஒரு தனியார் நிறுவனம் இல்லாம ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் ஒரு தகவலை வந்து அரசு சொல்லும் பொழுது தவறான தகவலை சொல்லிடக்கூடாது. ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சி சார்பான செய்திகள் அதிகமா பரப்புறாங்கிறாங்க. ஸோ அலிகேஷன்ஸ் ஆஃப் மிஸ்யூஸ் பை ரூலிங் பார்ட்டி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அர்பன் ஓட்டர்ஸ் கன்சியூம் மோர் பிரைவேட் மீடியா. அதாவது நம்மள மாதிரி நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் என்னதான் செய்யறாங்க அப்படின்னா, பிரைவேட் நியூஸை தான் அதிகமா நாடி இருக்காங்க. யாராவது நீங்க நான் டெய்லி தூர்தர்ஷன் செய்திகளை தான் கேட்பேன் அப்படின்னு யாரும் இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. மேக்சிமம் என்ன செய்வாங்க, தனியார் நிறுவனங்களுடைய செய்திகள், ஏதாவது பரபரப்பான செய்திகள் இருக்கா, அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அடுத்தது ஸ்லோவர் பேஸ் ஆஃப் ஸ்டேட் மீடியா. அது இந்த மாதிரி மீடியாக்கள்ல என்ன ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதாவது ஸ்லோவா மூவ் ஆகக்கூடிய மீடியாவா இருக்கும். அதாவது புது புது தனியார் நிறுவனங்கள் செய்தித்தாள்கள்லாம் பார்த்தீங்கன்னா, செய்தி நிறுவனங்கள்லாம் அவங்க வந்து மதியானம் 3 மணிக்கு நடக்கிற செய்தியை 3:05க்கே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி செய்தி நிறுவனங்கள் என்னன்னா, காலையில் நடந்த செய்தியை தான் மதியானமே சொல்றாங்க, மதியானம் நடந்த செய்தியை சாயங்காலமே சொல்லும்போது ரொம்ப ஸ்லோவர் பேஸா இருக்கிறதுனால மக்கள் என்ன செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னா, தனியார் நிறுவனத்தோட செய்திகள், பிரைவேட் மீடியாவுடைய செய்திகளை கேட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய செய்தியில நிறைய அரசு சார்ந்த செய்திங்கிறனால அதை வந்து கரெக்டா ரெகுலேட் பண்ணணும், அதுல உண்மைத்தன்மை இருக்கான்னு ஆராயணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. பிரைவேட்டுக்கு அப்படி கிடையாது, எதையா ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட். அப்போ இந்த இடத்துல வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸை தடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்லோ பேஸ்ல மூவ் ஆகுறது வந்து ஸ்டேட் மீடியா, அரசு இந்த அந்த செய்தி நிறுவனங்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பிரசார் பாரதியோடைய அட்டானமியை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், ஏன்னா அந்த மிஸ்யூஸ் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பொதுவாக பிரைவேட் மீடியால வராத அளவுக்கு டிஜிட்டல் பிரசன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் பிரசன்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்பங்களை நம்ம வந்து கட்டமைப்பு செய்து இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவல்கள் பரிமாறப்படுவதை நாம் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் இந்த கொஸ்டினுடைய டிமாண்ட். ஸோ ரோல்னு ஒரு 4 பாயிண்ட் எழுதிட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி 4 பாயிண்ட் எழுதிட்டு, சேலஞ்சஸ் ஒரு 3, அதை வே ஃபார்வர்ட். சேலஞ்சஸ் என்ன சொன்னீங்களோ அதை தீர்க்கிறதுக்கான வே ஃபார்வர்டை சொன்னீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.